No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. Indian Princess, the exclusive store for women. Fashion starts from $399 only. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். விக்ரவாண்டி மாநாட்டில் 45 நிமிடம் வந்து பேசினவர் அப்படியே படிப்படியே இவங்க வந்து குறைக்கிறாங்க. 3 நிமிஷம் 2 நிமிஷம் 10 நிமிஷம் இப்படி வந்து குறைக்கும் போது நீங்கள் அந்த 10 நிமிஷத்தில் என்ன கருத்துக்களை நீங்கள் வந்து சொல்ல முடியும்? இப்போ நீங்கள் போகிறீங்க, யார் குறைக்கிறாங்க சார்? ஜான் ஆரோக்கியசாமி அவர் தானே வந்து ஸ்கிரிப்டை வந்து அவர் தானே எழுதுறாரு. ஏன்னா கம்முன்னு இருந்தால் போதும், நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம் சார், நீங்கள் சைலண்ட்டாக வந்து உட்காந்தா போதும், இல்லை நீங்கள் படுத்துட்டு இருந்தாலும் போதும், உங்களை வச்சு நாங்கள் ஜெயிச்சிடுவோம், நீங்கள் கல்ட்டு சார், உங்கள் முகம் பிராண்டுன்னு தானே சொல்லி பேசுகிறாங்க அவங்களாம். எங்கள் தலைவர் முகம் வந்து பிராண்டு. நிறைய செய்தி தொடர்பாளர் அவங்களே சொல்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் தலைவர் ஒரு பிராண்டுங்க, அந்த பிராண்டுங்கன்னு. நீங்கள் ரசிகர்கள் பிராண்டை பார்ப்பாங்க, பொதுமக்களும் ஊடகங்களும் ஏன் அந்த பிராண்டை பார்க்கணும்னு கேட்குறாங்க. சரிங்க, விஜய் சார் வந்து பார்க்க முடியாதுங்க ப்ரெஸ்ஸை. இது புஷி ஆனந்த் அவர்கள் ப்ரெஸ்ஸை சந்திங்களேன். ஏன் உங்களுக்கு என்ன தயக்கம்? மக்கள் சந்திப்பு நீங்கள் நடத்துங்களேன். உங்களால் பேச முடியுதா? உங்ககிட்ட என்ன கருத்து இருக்குது? மக்கள்கிட்ட நீங்கள் என்ன சொல்லுங்க? உங்கள் நிர்வாகிகிட்ட உங்களால் பேச முடியுதா? ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து மாவட்ட செயலாளர் தொடர்பு பண்ணால் அவங்க வந்து பேசவே மாட்டாங்க. பொதுச் செயலாளர் மூலிமா பேசினா மட்டும்தான், இல்லை ஒரு வேளை அதை தாண்டி இவர் எதுனா சொன்னார்னா திருப்பி அவர்கிட்ட லைனில் வருவாங்க. சார் என்னை வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு வேலை சொல்லியிருக்காங்க சார், செய்யலாமான்னு கேட்பாங்க. இவர் வந்து மோஸ்ட்லி செய்யாதன்னு தான் இவர் சொல்லுவார். பொதுச் செயலாளருக்கு மாதம் வந்து பேமெண்ட் கொடுக்குறீங்க. பொதுச் செயலாளருக்கு மாதம் ஆமாம் சார், பேமெண்ட் இருக்குது, அவருக்கு சம்பளம் இருக்குது, பேமெண்ட் இருக்குது, அது இல்லாமல் எக்ஸ்பென்சஸ் இருக்குது, எல்லாத்துக்கும் வந்து அவர் வந்து பணம் கொடுங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அரசியலாக நீங்கள் என்ன பேசுகிறீங்க? எதுவுமே வந்து பேசலை. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் அரசியல் விமர்சகரும் முன்னாள் தாவேக ஆதரவாளருமான மணிகண்டன் வீராசாமி இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் பிரதர். கிட்டத்தட்ட 30 to 32 ஆண்டுகள் விஜய் அவருடைய பயணம். நீண்ட நாட்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்துடைய ஆதரவாளர் அப்படின்ட்டு வந்து நிறைய ஊடகங்களில் வந்து பேசியிருக்கீங்க. இந்நிலையில் திடீர்னு விஜய் அவர்களை தாண்டி புஷி ஆனந்த் அவர்கள் மீதும் ஜான் ஆரோக்கியசாமி மீதும் பல்வேறு விமர்சனங்களை வச்சு பேசியிருக்கீங்க. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்திலேருந்து விலகணும் எல்லாருமே விமர்சனம் வைக்கிறத வந்து விஜயை பாயிண்ட் அவுட் பண்ணுறத விட இதை தாண்டி ஜான் ஆரோக்கியசாமி மேலேயும் புஷி ஆனந்த் மேலேயும் தான் வந்து விமர்சனங்கள் வந்து அதிகமாக முன்வைக்கிறாங்க. நீங்கள் சொன்னீங்க விஜய் ஆதரவாளராக இருந்தால் கூட இன்றைக்கி வந்து கட்சியில் வந்து செல்வாக்கு கிடையாது, புஷி ஆனந்தோட ஆதரவாளராக இருந்தால் நீங்கள் கட்சியில் வந்து சர்வே ஆகலான்னு சொல்லியிருக்கீங்க. சொல்லுங்கள் சார், என்ன காரணம்? இல்லை, நமக்கு வந்து பல்வேறு ஊடகங்களில் சொன்னது தான் இங்கேயும் வந்து பதிவு பண்ணுறோம். நமக்கு அவங்கள குற்றச்சாட்டு சொல்லணும், அவங்க மேலே வந்து காழ்ப்புணர்ச்சி ஏற்படுதுன்னு நம்மளோட நோக்கம் வந்து கிடையவே கிடையாது. இந்த ஒரு கட்சியை வந்து குப்பையாக்கிட்டு இருக்காங்கன்னும் போது நம்ம வந்து சொல்ல வேண்டிய ஒரு கடமை இருக்குது. ஏன்னா அதில் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன், விஜய் சாரோட ரசிகராக இருக்கும், நம்ம வந்து ரசிகர் மன்றத்தில் இருந்ததில் தாண்டி இன்றைக்கி வந்து ஒரு கட்சியாக வந்துடுச்சு. அந்த கட்சியில் நம்மளும் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஒரு ஆதரவாளர் இருக்கும்போது அந்த செயல்பாடுகள் வந்து நம்மளை பின்னோக்கி இழுக்குது, திரு விஜய் சார்களை வந்து பின்னோக்கி இழுக்குதும் போது அதை சொல்ல வேண்டிய தார்மீக கடமை நமக்கு இருக்குது. அது அங்கே நம்ம வந்து எதுக்கும் பயப்பட வேண்டியதோ அஞ்ச வேண்டியதோ நமக்கு வந்து கிடையவே கிடையாது. நம்ம நடக்கிற ஒரு குற்றத்தை தடுக்கிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து இல்லைன்னா அது குற்ற நிகழ்வாக வந்து நாளைக்கு வந்து பெருசாக போகும். அதை வந்து நம்ம முன்னாடி தடுத்துன்ற ஒரு உத்வேகத்தில் தான் இதை நம்ம வந்து சொல்கிறோம். இல்லை, ஆரம்ப கட்டத்திலேருந்து என்ன வகையான விமர்சனங்கள்லாம் வைக்கிறாங்கன்னா, விஜய் அவர்கள் ஒரு கட்சி நிகழ்வுலையோ கட்சி மாநாட்டிலையோ இல்லை வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்திலையோ கலந்து கொண்டு பேசுகிறாரு, ஆனால் அவர் பேசுகிறது வந்து அந்தளவுக்கு இன்னும் எஃபெக்டிவாக இல்லை, இது எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது, என்ன சொல்கிறது, கஸ்டோடியல் டெத்தால் பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸோட ஃபேமிலிகள்லாம் வந்து ஒரு மேடையில் ஏற்றுறாரு, அவங்களுக்கு பின்னாடி எவ்வளோ வழிகள் இருக்கும், ஆனால் அந்த வழிகளை வந்து சரியாக பேசாமல் போகிறாரு. இதன் பின்னாடி வந்து விஜய்க்கு வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி தராங்கன்னா அதுலேயே வந்து நிறைய குளறுபடி இருக்குது. அதை தாண்டி ஒரு பிரச்சார பயணம் மேற்கொள்கிறாரு. இப்போது பெரம்பலூர் அந்த திருச்சியில் மேற்கொண்ட பிரச்சார பயணம் அது வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து மக்களுக்கு வந்து டிராஃபிக் ஜாம் ஏற்பட்டு அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்துச்சு. ஏன்னா அவர் நினச்சிருந்தாருன்னா டேரெக்டாக ஃபஸ்ட் பாயிண்ட் போய் பேசியிருக்கலாம். ஆனால் இதுக்கு பின்னாடியும் அவருக்கு பின்னாடி இருந்து இயக்கக்கூடிய ஆட்கள் தான் இருக்காங்கன்னு சொல்லி சில குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்களே, அது எந்த அளவுக்கு உண்மை? இல்லை, 100க்கு 100 உண்மை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் சந்திப்புன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி மாநாடு போடுறீங்க, அரங்க கூட்டம் போடுறீங்கன்னா உங்களோட தொண்டர்கள், உங்களோட ரசிகர்கள், உங்களோட ஆதரவாளர்கள் தான் அதில் வந்து பெருவாரியாக இருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பொதுமக்களோட பங்களிப்பு ரொம்ப ரொம்ப சொற்பம், குறைவு தான் வந்து இருக்கும். அவங்களுக்கு நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் வந்து பேசலாம். அதை தாண்டி ஊடகங்கள் வந்திருப்பாங்க. ஆனால் மக்கள் சந்திப்புன்றது என்டர்லி டிஃப்ரெண்ட். மக்களை நீங்கள் நேராக ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து சந்திக்கும் போது நீங்கள் வீரியமாக மக்கள்கிட்ட வந்து பேசணும், மக்களை வந்து நெருங்கி போகணும். உங்களை வந்து நெருங்க முடியாத ஒரு ஸ்ட்ரக்சருக்கு அந்த பாதுகாப்பு விஜய் சாருக்கு வந்து தேவை. அதையும் நான் வந்து மறுக்கவே இல்லை. முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒய் பிரிவு பாதுகாப்பு அவங்க இருப்பாங்க, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தொண்டர் படை இருக்காங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவுன்சர்ஸ் இருக்காங்க. இந்த 3 அடுக்கு இருக்குது. அதை தாண்டி தான் வந்து இருக்காங்க. அதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க
ரசிகர்களும் இன்னும் தொண்டர்களாக மாறவே இல்லை. அவங்க ரசிகர்களாக தான் இருக்காங்க. அவரை வந்து ரொம்ப நெருங்கி வராங்க, கையை பிடிச்சிருக்காங்க. அன்னைக்கு கூட பார்த்தேன், அந்த ரேம்பில் வந்து ஒருத்தர் வந்து காலை பிடிச்சி இழுக்கிறாரு. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால அண்ணன் கை கிடச்சிது, அண்ணன் விரல் கிடச்சிது, அண்ணன் மோதிரம் கிடச்சிதுன்னு உருவிட்டு போனால் ஓகே ரைட்டு பரவாயில்ல. அண்ணனோட விரல் கிடச்சிச்சின்னு கூட இவங்க வந்து எடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி அடுக்குகள் வந்து தேவை. ஆனால் அவர் பேசுறது கூட இவ்வளோ தடைகள் போடணுமா? நான் இப்பயே சொல்கிறேன், இத்தனை அடுக்கு இருக்குன்ட்டு அவர் பாதுகாப்புக்கு தேவை. ஆனால் பேசுறதுக்கு கூட வந்து தடை. ஏன்னா பார்த்தீங்கன்னா, விக்கிரவாண்டி மாநாட்டில் 45 நிமிடம் வந்து பேசினவர் அப்படியே படிப்படியே இவங்க வந்து குறைக்கிறாங்க. 3 நிமிஷம், 2 நிமிஷம், 10 நிமிஷம் இப்படி வந்து குறைக்கும்போது நீங்கள் அந்த 10 நிமிஷத்தில் என்ன கருத்துக்களை நீங்கள் வந்து சொல்ல முடியும்? இப்போ நீங்கள் போகிறீங்க, யார் குறைக்கிறாங்க சார்? இது ஜான் ஆரோக்கியசாமி அவர் தானே வந்து ஸ்கிரிப்டை வந்து அவர் தானே எழுதுறாரு. ஏன்னா ஸ்கிரிப்ட்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு அரசியலை வந்து எழுதணும்னா நீங்கள் மக்கள் மனதிலிருந்து எழுதணும். நீங்கள் வந்து மக்களோட இடத்துலேருந்து எழுதணும். ஏன்னா நீங்கள் எந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கீங்க, எந்த மாதிரி நீங்கள் அரசியல் களம் எவ்வளோ சூடாக இருக்குது, அரசியல் களம் உங்களுக்கு எவ்வளோ பெரிய வாய்ப்பு வந்து இருக்குது. நீங்கள் ஆட்சி அமைக்க போகிறேன்னு சொன்னீங்கன்னா 2 நிமிஷத்தில் பேசி நீங்கள் என்ன கருத்தை நீங்கள் மக்கள்கிட்ட டெலிவரி பண்ண முடியும்? அதான் இதெல்லாம் சரி பண்ணுங்கன்னு சொல்கிறோம். இது கடைசி வரைக்கும் சரியாகவே இல்லை. அதனால தான் நம்ம வந்து சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. இல்லைன்னா அதை தாண்டி நமக்கு எந்த விஷயமும் கிடையாது. அவங்கள பற்றி குறை சொல்லணுன்ற நம்மளுக்கு துளியும் நோக்கம் இல்லை சார். ஜான் ஆரோக்கியசாமியும் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி தராரு, அதை விஜய் அவர்கள் வாங்கி பார்க்குறாருன்னா, விஜய் அவர்கள் ஒரு என்ன சொல்கிறது, ஏன் இதெல்லாம் ஆட் ஆன் பண்ணிக்கலாமே, இதெல்லாம் வந்து கொஞ்சம் இப்படி எழுதுங்க, அந்த மாதிரி ஒரு கரெக்ஷன் சொல்லலாம். இல்லை வந்து ஒரு சமூக பிரச்சனைகள் இருக்குது, இதை பற்றி பேசலாம், இதை கொஞ்சம் விலாவரியாக எழுதிட்டாங்க, கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி கொஞ்சம் டேட்டாஸோட எழுதிட்டாங்க, நான் பேசுகிறேன், இந்த மாதிரிலாம் கேட்டால் எழுதி தர போகிறாங்க, அவர் பேச போகிறாரு. அதில் என்ன சிக்கல்? அவர் கேட்க மாட்டார் சார். ஏன்னா இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சார் நீங்கள் வந்து கம்முன்னு இருந்தால் போதும், நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம் சார், நீங்கள் சைலண்ட்டாக வந்து உட்காந்தா போதும், இல்லை நீங்கள் படுத்துட்டு இருந்தாலும் போதும், உங்களை வச்சு நாங்கள் ஜெயிச்சிடுவோம், நீங்கள் கல்ட்டு சார், உங்கள் முகம் பிராண்டுன்னு தானே சொல்லி பேசுகிறாங்க அவங்களாம். எங்கள் தலைவர் முகம் வந்து பிராண்டு. நிறைய செய்தி தொடர்பாளர் அவங்களே சொல்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா, எங்கள் தலைவர் ஒரு பிராண்டுங்க, அந்த பிராண்டுங்கன்னு. நீங்கள் ரசிகர்கள் பிராண்டை பார்ப்பாங்க, பொதுமக்களும் ஊடகங்களும் ஏன் அந்த பிராண்டை பார்க்கணும்னு கேட்குறேன். அவங்களுக்கு நீங்கள் என்ன கருத்தியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு தானே வந்து பார்க்கணும். விஜய் சார் முகம் எல்லாருக்குமே தெரியுங்க. டிவியை ஓப்பன் பண்ணால் அவர் முகம் தெரிய போகுது. சினிமாவில் நிறைய பார்த்துட்டாங்க. அரசியலாக அவர் என்ன கருத்து வச்சுருக்காரு, அவரோட கொள்கை என்ன, மக்களுக்காக நீங்கள் என்ன களத்தில் நிற்கிறீங்க, எதிர்கட்சிகளோ இல்லை வந்து ஆளுங்கட்சியோ செய்கிற தவறுகளை நீங்கள் என்ன சுட்டி காட்டுங்க. வெறும் தனி மனித தாக்குதல் மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா, திமுகவை எதிர்க்க மட்டுமே உங்கள் கொள்கை கிடையாது, பிஜேபி எதிர்க்கிற மட்டுமே உங்கள் கொள்கை கிடையாது. அதை எதிர்க்கிறதுக்கு அவங்களுக்கு அரசியல் அவங்களுக்குன்னு ஒரு சில எதிரிகள் வந்து இருக்காங்க. அவங்க அதை செய்யும்போது நானும் வந்து அதே தான் செய்வேன்னா தேவையில்லை. இப்போ திமுகவோட கருத்தை வந்து எதிர்த்து பேசுறதுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது. சீமான் அவர்கள் கடுமையாக எதிர்த்து வந்து பேசிட்டு இருக்காரு. அதை விட நீங்கள் என்ன பேசிட்டாங்க? சீமான் அவர்களோட வலிமையாக நீங்கள் வந்து திமுக எதிர்த்தீங்களா? சீமான் அவர்களோட வலிமையாக நீங்கள் வந்து பிஜேபி எதிர்த்துட்டீங்களா? கிடையவே கிடையாதுல்ல. நீங்கள் ஒற்றை வரியில் நீங்கள் கடந்து போகிறதுக்கு எதுக்கு நீங்கள் அரசியல் பண்ணணும்? இல்லை, ஒரு பொதுவாக இவர் பேசுறது எல்லாமே வந்து டெம்ப்ளேட் ஸ்பீச்சாக தான் இருக்குது. அதை தாண்டி டேட்டாஸ் எடுத்தோ இல்லை வந்து ஒரே ஒரு பிரச்சனையை எடுத்துக்கிட்டு அதை பற்றி விலாவரியாக ஒரு என்ன சொல்கிறது லென்த்தாக பேசுகிறதோ கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்படி இருக்கும்போது ஒரு ஸ்கிரிப்ட் டீமும் ஒரு கேம்பெயின் டீம் வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது விஜய் அவர்கள் ஏன் வந்து இதில் கான்சன்ட்ரேஷன் பண்ண மாட்டாரு? இது யாரும் அவர்கிட்ட சுட்டி காட்ட மாட்டாங்களா சார்? இந்த மாதிரி இப்போது இந்த ஃபஸ்ட்டு ஒரு மீட்டிங் பிரச்சார பயணம் முடிஞ்சிருக்கு, இதில் இந்த ஃபீட்பேக்லாம் வந்திருக்கு, அடுத்துல நம்ம வந்து இப்படிலாம் பேசணுன்ட்டு அந்த ஃபீட்பேக் வைக்கிற அளவு கூட நினைக்கக்கூடிய ஆட்கள் யாரும் இல்லையா? அதான் சார், முதல் கோணல் முற்றும் கோணல் சொல்கிற மாதிரி இவர் முதல் மாநாட்டில் என்ன சொல்கிறாருன்னா, டிக்ளேர் பண்ணுறார், ஓப்பனாக டிக்ளேர் பண்ண, என்னோட கொள்கை எதிரி வந்து பாஜக, அரசியல் எதிரி திமுகன்னு சொல்கிறார். அங்கேயே வந்து பிரச்சனை. பல்வேறு அரசியல் என்னை போன்ற அரசியல் விமர்சகர்கள் வந்து அதை வந்து விவாதம் பண்ணுறாங்க. அது எப்படி கொள்கை தவிர சீமானவர்களும் வந்து தெளிவாக சொல்கிறார், கொள்கை எதிரி தானே உனக்கு அரசியல் எதிரியாக இருக்க முடியும். கொள்கைக்குன்னு ஒரு எதிரி, அரசியலுக்கு எதிரி. அரசியல் எதிரினா என்ன? நீங்கள் அவங்க அரசியல்லேருந்து நீங்கள் என்ன மாறுபட்டு நீங்கள் வந்திருக்கீங்க, இல்லை அவங்க பேசுகிற அரசியல் என்ன இங்கே வந்து தவறாக போயிருக்கு, தமிழகத்தை வந்து பின்னோக்கி இழுத்துருக்கா அந்த அரசியல், திமுகவோட அரசியல் தமிழகத்தை பின்னோக்கி இழுத்துருந்ததுன்னா நீங்கள் சொல்லலாம். இல்லை அவங்க வந்து பின்னோக்கி இழுத்துட்டு போகிறாங்க, என்கிட்ட இதுக்கு வந்து மாற்று இருக்குது, மாற்று சிந்தனை இருக்குது, நான் இதை வந்து டெவலப் பண்ண போகிறேன். தமிழகம் வந்து இன்றைக்கி இந்தியாவிலேயும் வளர்ந்த ஒரு மாநிலம், 11% மேலே வந்து வளர்ச்சி அடைந்த மாநிலமாக இருக்குது, இவ்வளோ முதலீடுகள் வந்து ஈர்த்துருக்காங்க. அப்போ நீங்கள் அதுக்கு வந்து சொல்லணும். முதலமைச்சர் வந்து போயிருக்காரு, இந்த முதலீடுலாம் வரவே இல்லை, இந்த கம்பெனிலேருந்து முதலீடு இவங்க சொன்னது வந்து தவறான டேட்டான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டேட்டாவை தான் எடுத்து வைக்கணும். அதை விட்டு நீங்கள் எதுவுமே பண்ணுறீங்க. காவிரி டெல்டா பகுதிக்கு வந்து போகிறீங்க, 45 மாவட்டங்கள் காவிரி டெல்டா, அது சம்மந்தமாக காவிரி பிரச்சனையை பற்றி சும்மா மேம்போக்காக வந்து பேசிட்டு போகிறீங்க. நீங்கள் அதான் சொல்கிறேனே, நீங்கள் வந்து மக்கள்கிட்ட பேசணும், மக்களோட உரையாடணும். குறைஞ்சபட்சம் உங்களுக்கு வந்து அரசியலில் வந்து சொல்கிறதுக்கு யாராவது ஒரு சீனியராக இருக்கணும். இல்லை மற்ற தலைவர்களோட யாரோடும் நான் உரையாட மாட்டேன் அப்படின்னும் போது உங்களுக்கான தகவல்கள் எங்கேருந்து உங்களுக்கு கிடைக்கும்? இவங்க கொடுக்குற தகவல் தான் அவர் பேசி ஆகணும். இல்லை சார், நீங்கள் இப்போ சொல்கிறீங்க முதல் மாநாட்டிலே வந்து அரசியல் எதிரி, கொள்கை எதிரின்னு அறிவிக்கிறீங்க, அதே வந்து முரண்பாடானு சொல்கிறீங்க. ஆனால் அதை தாண்டி நீண்ட காலமாக வந்து விஜய்க்கு வந்து நீங்கள் பேக் ஹேண்டில் வந்து வேலை செஞ்சுருக்கீங்க. முதல் மாநாட்டில் அப்படி பேசுகிறாரு.
ஆனால் அப்போல்லாம் இருந்துட்டு நீங்களே சொன்னீங்க கடந்த 13ஆம் தேதி வரைக்கும் விஜய்க்கு ஆதரவாக தான் பேசிக்கிட்டு இருந்துட்டு அப்போல்லாம் விட்டுட்டு இப்போ மணிகண்டன் வீராசாமி இப்போ வந்து இந்த மாதிரி விமர்சனங்களை முன்வைக்கிறதுக்கு காரணம் என்ன? ஊடகங்களை வந்து இந்த மாதிரி விமர்சனம் பேசுறதுக்கு என்ன காரணம்? இப்போ நம்ம தொடர்ச்சியாக அவங்க செய்கிற தவறுகளை வந்து நல்லது செய்தால் பாராட்டும், தவறுகள் செய்யல. நான் என்னோட நீங்கள் ஊடக விவாதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தாவேக்கா செய்த தவறுகளை நான் வந்து சுட்டி காட்டிருப்பேன். முதல் மாநாட்டில் வந்து இறந்தவர்களுக்கு வந்து அவங்க வந்து இரங்கல் தெரிவிக்கலன்னு போதும் அதை நான் ஊடகத்தில் வந்து பதிவு பண்ணியிருக்கேன். நான் வந்து இரங்கல் தெரிவிச்சிருக்கேன். இதை வந்து காலம் தாழ்த்தாமல் விஜய் அவர்கள் வந்து இதுக்கு வந்து இரங்கல் தெரிவிக்கணும், அந்த குடும்பத்தோடு நிற்கணும்னு நான் ஒருத்தன் தான் வந்து பேசியிருப்பேன். அதுக்கப்புறம் தான் மற்றவங்களாம் வந்து பேசியிருப்பாங்க. நம்ம வந்து அதை சுட்டி காட்ட தகரவே இல்லை. நம்ம என்ன நினச்சோன்னா இது இன்னைக்கு மாறும், நாளைக்கு மாறும், நாளன்னைக்கு மாறும்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு பயணப்பட்டுக்கிட்டே இருக்கோம். இது கடைசி வரைக்கும் மாறவே இல்லை அப்படின்றது நம்ம தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு இருக்கும். இன்னொரு நிலைப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மக்கள் சந்திப்பு இது வரைக்கும் வரவே இல்லை. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பரந்தூரில், அப்போது நான் வந்து விமர்சனம் பண்ணியிருந்தேன். பரந்தூரில் நீங்கள் மக்களை சந்திக்க போகிறீங்க, காவல்துறை வந்து அனுமதி கொடுக்கல. நீங்கள் அந்த வேனை விட்டு இறங்கி நடந்திருக்கலாமே, அந்த மக்களோட கை குலுக்கி பேசியிருக்கலாமே, அந்த வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு இருக்கும்போது அதை நீங்கள் தடை விதிக்கப்பட்டது இல்லை? காவல்துறை வந்து தடை விதிக்கப்பட்டுனா இப்போ உங்களுக்கு கூட வந்து ஏர்போர்ட் வந்து இங்கே வர்றதுக்கு வந்து உங்களுக்கு ரோட் ஷோ பண்ணுறதுக்கு தடை தான் விதிச்சிருக்காங்க. எப்படி நீங்கள் வந்தீங்க? அப்போ நீங்கள் வந்து பிரேக் பண்ணுறீங்களா? நீங்கள் பிரேக் பண்ணி தானே ஆகணும். வழக்கு போட்டோமே சார், என்ன சார் இருக்குது? பொலிட்டிக்கல் வழக்கு தானே, அதை நம்ம வந்து அரசியல் ரீதியாக எதிர்கொள்ளாமல் நான் வழக்கு வாங்க மாட்டேன்னு நீங்கள் எப்படி அரசியல்வாதியாக இருப்பீங்க? வழக்கு வாங்காம தான் கலைஞர் அவர்கள் முதலமைச்சர் ஆனால் அம்மையார் ஜெயலலிதா வந்து முதலமைச்சர் ஆனாங்களா? வழக்குன்றது வரும். நீங்கள் வந்து அதை எந்த மாதிரி வீரியமாக நீங்கள் எடுத்துருப்போம். எனக்கு எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை, மக்கள் எனக்கு சேர வந்து கூட்டம் வந்து என்னை தானாக வந்து தேடி வராங்க அப்படின்னும் போது நீங்கள் அந்த மேம்போக்கான அரசியல் தான் உங்களுக்கு ஆபத்துன்னு நாங்கள் வந்து சொல்ல வரோம். மக்கள் இங்கே பாதிக்கப்படுறாங்க. அதுதான் இங்கே வந்து நம்ம பேச வேண்டிய ஒரு முக்கியமான. இப்போ நான் ஏன் வந்து இதை ஊடகங்களில் பேசுகிறேன்னா, நீங்கள் யாருக்கானவருன்றதை நீங்கள் இப்போ வரைக்கும் ப்ரூவ் பண்ணவே இல்லை. மக்கள் உங்களை நோக்கி வராங்க, ரசிகர்கள் உங்களை நோக்கி வராங்க, ஊடகங்கள் உங்களை நோக்கி வருது. உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலம் இருக்குது. ஆனால் நீங்கள் அந்த களத்தை நோக்கி நான் வரவே மாட்டேன், நான் வந்து அப்படியே தான் இருப்பேன், பார்ட் டைம் அரசியல் தான் நான் பண்ணுவோம் போது தான் நம்ம வந்து இங்கே கேள்வி எழுப்ப வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ அதை தாண்டி நீங்கள் வச்சக்கூடிய இன்னொரு முக்கியமான விமர்சனம், தாவேக்காவில் நீங்கள் வந்து சஸ்டெயின் ஆகணும்னா நீங்கள் வந்து விஜய் ஆதரவாளராக இருந்தாலும் முடியாது, நீங்கள் எவ்வளோ ஆண்டு காலம் வந்து கட்சியில் மக்கள் இயக்கத்தில் பயணிக்கிட்டாலும் முடியாது, நீங்கள் வந்து புஷி ஆனந்தருடைய ஆதரவாளராக இருக்கணும், அவருக்கு வந்து நீங்கள் பணிஞ்சு போனால் மட்டும்தான் தாவேக்கள் வந்து பொறுப்புகளும் நீங்கள் வந்து கட்சியில் கூட வந்து சஸ்டெயின் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இது ஒரு பொதுச் செயலாளர் கண்ட்ரோலில் கட்சி நிர்வாகிகள் இருக்கிறது வந்து இயல்பானதானே சார்? நீங்கள் ஏன் இதை தாண்டி போய் ஒரு விமர்சனம் வைக்கிறீங்கன்னா அதுக்கு என்ன காரணம் சார்? இப்போ விஜய் அவர்களோட சினிமா வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, முதல் படம் வந்து நாளைய தீர்ப்பு வந்து 92, 93 காலகட்டங்களில் வந்து ரிலீஸ் ஆகுது. அன்னைக்கு மன்றமாக இருந்தவங்க இன்றைக்கி யாருமே வந்து இல்லை. அவரோட ஆரம்ப கட்டத்தில் அவரோட வளர்ச்சிகள் வந்து அன்றைக்கி அவர் வந்து அப்போ தான் வந்து வராரு. அன்றைக்கி இருந்தவங்க யாருமே, அவரோட தந்தையார் உட்பட இன்றைக்கி யாருமே வந்து அவரோட இல்லை. புஷி ஆனந்த் எப்போ வராருன்னா 2006 காலகட்டத்தில் தான் வராரு. பாண்டிச்சேரியில் வேல்முருகன் ஒரு மாநில தலைவர் இருந்தார். அந்த வேல்முருகன் வந்து இவரை வந்து கௌரவ தலைவராக வந்து போகிறாரு. வேல்முருகன் மூலியமாக தான் நீங்கள் வந்து உள்ளே வரீங்க 2006. 2006 இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18லேருந்து 19 ஆண்டுகள் தான் ஆகுது. ஆனால் 32 ஆண்டுகள் 30 ஆண்டுகளுக்கு மேலே அவர் உழைச்சவங்க யாருமே இன்றைக்கி வந்து பக்கத்தில் இல்லாமல் இவர் வந்து எல்லாரையும் கட் பண்ணி விட்டார். சரி, ஓகே, மன்றமாக இருந்த வரைக்கும் ஓகே. நீங்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் தகப்பனார் உள்ளிட்ட யாரையுமே வந்து நீங்கள் வந்து ஒரு அட்வைஸ் கூட கேட்கறதில்ல சார். அவர் எவ்வளோ சீனியர் அவர். ஸோ அவரோட நீங்கள் அட்வைஸ் கூட நீங்கள் எடுத்துக்காமல் தாண்டோன்றித்தனமாக நீங்கள் வந்து பேசுகிறது தான் அரசியல், நீங்கள் சொல்கிறது தான் கேட்கணுன்றது இங்கே வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. உங்களுக்கு 2 வருஷம் வந்து வாய்ப்பு எல்லாருமே கொடுத்தாங்க. 2 வருஷத்தில் நீங்கள் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்க? அவர் என்ன மெருகேற்றிருக்கீங்க விஜய் சாரை? நீங்கள் அவரை பின்னோக்கி இழுக்கும்போது உங்களுக்கு இந்த ஆளுமை திறமை இல்லை. நீங்கள் வந்து மன்றத்தை பாருங்கள். இல்லை சார், நீங்கள் கட்சி வரைக்கும் வந்து மாவட்ட செயலர்கள்லாம் அப்பாயின் பண்ணியிருக்காங்க, நிர்வாகிகள் நியமனம் போயிட்டுருக்கு, நீங்கள் வந்து அவருக்கு என்ன ஆளுமை இருக்குன்னு சொல்லி கேட்குறீங்களே சார். நீங்கள் மன்ற செயலாளர் வந்து போட்டிருக்கீங்க. 120 பேரில் கிட்டத்தட்ட 90 பேருக்கு மேலே வந்து புஷி ஆனந்த் ஆதரவாளர் தான் இருக்காங்க. விஜய் ஆதரவாளர் அங்கே யார் இருக்காங்க? யாருமே விஜய் ஆதரவாளர்கள் கிடையாது. ஆதரவாளர் விஜய் ஆதரவாளர் எப்படி சார் தனித்தனி? ஆமாம் சார், நீங்கள் புஷி ஆனந்த் அவர்களுக்கு வந்து வேலை செஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு மாவட்ட செயலாளர் கொடுப்பாங்க. நீங்கள் விஜய் சார் ஃபோட்டோ பெருசாக போட்டு இவர் ஃபோட்டோ சின்னதாக போட்டிங்கன்னா உங்களுக்கு பொறுப்பே அங்கே கிடையாது. இது எங்கேயாவது நீங்கள் பார்த்துறீங்களா சார்? பொது செயலாளர் ரோல்ன்றது எவ்வளோ பெரிய மிக ரோல் சார். உங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஃபஸ்ட்டு என்ன சம்பந்தம் சொல்லுங்கள். நீங்கள் பாண்டிச்சேரியில் இருக்கீங்க, தமிழ்நாட்டுக்கு உங்களுக்கு என்ன அரசியல்? தமிழ்நாடு அரசியல் உங்களுக்கு தெரியுமா? ஒரு தொகுதி என்னன்னு தெரியுமா? அந்த தொகுதிக்குள்ளே எவ்வளோ வாக்காளர் இருக்காங்க, அந்த தொகுதியோட பிரச்சனை உங்களுக்கு தெரியுமா? இன்டெப்த்தாக உங்களுக்கு வந்து ஏதாவது உங்களுக்கு அரசியல் தெரியுமா? நீங்கள் ஒரு மேனேஜர் வேலையை பார்க்கறதுக்கு ஆப்டான ஆள் சார். நீங்கள் அதை வேலை பாருங்கள். அதை விட்டுட்டு நான் கட்சியோட பொது செயலர்னு சொல்லிட்டு அவரோட இமேஜை ஸ்பாயில் பண்ணாதீங்கன்னு தான் நாங்கள் வந்து நியமனம் பண்ணது விஜய் அவர்கள் தானே? ஆமாம் சார், அவர் தான் சார் பண்ணார், அவர் தான் பண்ணியிருக்காரு. அந்த வேலையை நீங்கள் ஒழுங்காக செய்யலைல்ல. நீங்கள் ஒழுங்காக செஞ்சீங்கன்னா இந்நேரம் கட்சி வளர்ந்துருக்கோம்ல. நீங்கள் ஒரு இடத்துலையும் சொதப்பல் தானே பண்ணுறீங்க.
இங்கே மவுண்ட் ரோட்டில் வந்து நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க, எவ்வளோ நேரத்தில் ஆர்ப்பாட்டம் முடிக்கிறீங்க? 25 நிமிஷத்தில் ஆர்ப்பாட்டம் எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? என்ன கருத்து நீங்கள் சொன்னீங்க? தப்பு தப்பாக அவருக்கு எழுதி கொடுக்குறீங்க, தப்பு தப்பாக அந்த தொண்டர்களை வழி நடத்துறீங்க. உங்களால் பாதிக்கப்படுறது அந்த தொண்டர்கள் தான் சார். விஜய் சார் லைஃப்பை நீங்கள் வந்து ஸ்பாயில் பண்ணீங்க, அந்த தொண்டர்களோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணி கட்சியை நீங்கள் ஸ்பாயில் பண்ணுறீங்க. இப்போ தாவேக்காலேருந்து வெளியே வந்தவங்க, என் தாவேக்கால உள்ளே இருக்கவங்களே வந்து சில விமர்சனங்கள் வைக்கும்போது விஜய் வந்து இன்னும் நம்புறாருல ஜான் ஆரோக்கியசாமி அவர்களையும் புசியானதையும் நம்பி இந்த மாதிரி விமர்சனங்கள் வரும்போது அவர் காதுக்கு விமர்சனங்கள் கண்டிப்பாக அவர் காதுக்கு ரீச் ஆகும். தெரிஞ்சும் ஏன்னா நீங்களே கடந்த இதில் ஒரு நேர்காணலில் சொல்லியிருந்தீங்க, அந்த ஆப் லான்ச்சு சம்மந்தமாக இந்த உறுப்பினர்கள் சேர்க்கை தொடர்போ அந்த ஆப் லான்ச்லேயே வந்து ஒரு அந்த பணம் கொடுக்கல் வாங்கல வந்து பல குளறுபடிகள் அது விஜய் காதுக்கே போயிடுச்சு. ஆனாலும் விஜய் வந்து பொறுமையாக இருக்காருன்னா என்ன காரணம் நீங்கள் பார்க்குறீங்க? அதாவது ஒரு பொதுச்செயலர் மேலே இவ்வளோ விமர்சனங்கள் வைக்கிறாங்க, இவர் வந்து அதுக்கு ஆப்டான ஆள் கிடையாதுன்னு விமர்சனங்கள் வைக்கிறாங்க. ஆனால் அதை தாண்டி விஜய் ஒரு பொறுமை காக்குறாருல, இல்லை அவர் தான் வந்து பொதுச்செயலாளர், இப்போது அறிக்கையை கூட பொதுச்செயலாளர் அவருடைய ஆலோசனைப்படி அவர்கள் உத்தரவுப்படி செயல்படுங்கன்னு சொல்லி தான் அறிக்கையே வர்றாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு நம்பிக்கைன்னு ஒன்று இருக்குல்ல சார். அவர் நம்பிக்கை இன்னமும் உங்களை நம்புறாரு. அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா நீங்கள் இன்னைக்கு இது வரைக்கும் நடந்ததே இல்லை சார். நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் அவரோட நம்பிக்கைக்கு பாத்திரமா இருந்தது இல்லைன்னா இன்னைக்கு வந்து மாவட்ட செயலருக்கு இன்னும் 6 மாவட்டங்களுக்கு இன்னும் மாவட்ட செயலர் போட முடியல. நான் நேர்காணல் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று இரவு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூட்டாக வந்து தேர்தல் பொறுப்பாளர்கள் வந்து போகிறீங்க. மாவட்ட செயலாளர்னு சொல்லிட்டு இருந்த ஒரு டீமை நீங்கள் தேர்தல் பொறுப்பாளர்னு போட்டு அவங்கள வந்து கீழே இறக்கி வராங்க. அந்த பசங்கள்லாம் வந்து எப்படி உங்களுக்கு திருப்பி வேலை செய்வாங்க? ஒருத்தன் மாவட்ட செயலாளர்னு சொல்லியே நீங்கள் வச்சுருக்கீங்க, அவனை பார்த்தீங்கன்னா தொகுதி பொறுப்பாளராக போடுறீங்க. இதுதான் உங்கள் அரசியலா? இதுதான் வந்து கட்சியில் வந்து நீங்கள் வளர்க்குற லட்சணமா இது? இங்கே சார் நான் என்ன சொல்கிறேன்னா, சரிங்க ஓகேங்க, இதெல்லாம் விட்டுருவோம். நீங்கள் வந்து ஒரு நல்ல திறமையான ஒரு அரசியல்வாதி தான். என்ன நீங்கள் ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கீங்க? இப்போ 16 நாள் சுற்றுப்பயணம் வந்து போகிறீங்க, அவர் வந்து கூப்பிட்டு போகிறீங்க, ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே அவர் வந்து பேச முடியாத அளவுக்கு பண்ணுறீங்க. இந்த 7 மாதத்தில் உங்ககிட்ட என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்குது? அவர் வந்து விஜய் சார் ஜெயிக்கிற அளவுக்கு உங்ககிட்ட என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்குது? தொகுதிக்குள்ளே நீங்கள் இன்னும் போகவே இல்லை சார். எங்கேயுமே போய் கலெக்ட் பண்ணி செய்யவே இல்லை. மக்கள்கிட்ட நீங்கள் எதுவுமே போகலை. இப்போ உங்களோட பிரபகண்டாவை நீங்கள் எடுத்துகிட்டு போகவே இல்லை சார். இன்றைக்கி அதிமுக களத்தில் வந்துருக்காங்க, திமுக களத்தில் இருக்காங்க, எல்லாருமே வந்து உங்களை வந்து களத்தில் இருக்காங்க. நீங்கள் நாள் ஆரம்பித்ததுக்கே உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இதையே உங்களால் தீர்க்க முடியல. அடுத்த கட்டமாக மக்கள் அரசியல் எப்போ பண்ணுவீங்க? நீங்கள் வந்து எலைட் பாலிடிக்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. எப்போ மக்கள் அரசியல் பண்ணுவீங்க? மக்களுக்கான அரசியல் பண்ணால் மட்டும்தான் சார் மக்கள்கிட்ட நீங்கள் போய் ஜெயிக்க முடியும். இல்லை சார், ஆனால் நீங்கள் இப்போ விமர்சனம் வைக்கிறவங்க எல்லாமே வந்து விஜயை தாண்டி புசியானது மேலேயே அதிக விமர்சனம் வைக்கிறதுக்கு காரணம், புசியானதே கிட்டத்தட்ட ஒரு வில்லன் மாதிரி சித்தரிக்கிறதுக்கு என்ன காரணம் தான் கேட்குறாங்க. மூலம் மட்டும் கேட்கல, நான் காமனாகவே கேட்குறேன் சார். நம்ம ஒரு வில்லன்லாம் நம்ம வந்து சொல்லவே இல்லை. வில்லன் வந்து ஒரு படத்துக்கு கண்டிப்பாக தேவை. வில்லன் இருந்தால் தான் வந்து ஹீரோவுக்கு வந்து வேலையே. அது வந்து சினிமாவில் ஓகே. பட் நீங்கள் கட்சிக்குள்ளே வரீங்கன்னா புதுசாக இருந்து எவ்வளோ பெரிய ரோல் சார். நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க? அவருக்கு பிஆர்ஓ வேலை சார் நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க. அவர் போராடலாம் நீங்கள் வந்து பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கீங்க. எந்த கட்சியிலாவது புதுசாளர் நீங்கள் அப்படி பார்க்குறீங்களா? புதுசாளர் ரோல் வந்து தலைவரோட அதிகமான ரோல் சார். அவங்க தான் சார் ஆக்டிவாக ஒர்க் பண்ணுறோம். ஒரு நிகழ்ச்சினா அந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர் மாதிரி நீங்கள் எல்லாத்துக்கும் ஓடிக்கிட்டு இருக்கீங்க, மைக்கை கையில் பிடிச்சி பேசிகிட்டு இருக்கீங்க. அங்கே ஏறாத, இங்கே இறங்காத, அங்கே போகாத, இங்கே அதெல்லாம் உங்கள் வேலையா சார்? அது உங்கள் வேலையா? இந்த வேலை எதுக்கு நீங்கள் பண்ணுறீங்க? அரசியல் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். அரசியல் பேசுங்க. சரிங்க, விஜய் சார் வந்து பார்க்க முடியாதுங்க ப்ரெஸ்ஸை. திரு புசியானந்த் அவர்கள் ப்ரெஸ்ஸை சந்திங்களேன். ஏன் உங்களுக்கு என்ன தயக்கம்? மக்கள் சந்திப்பு நீங்கள் நடத்துங்களேன். ஏன் உங்களுக்கு என்ன தயக்கம்? உங்களால் பேச முடியுதா? உங்ககிட்ட என்ன கருத்து இருக்குது? மக்கள்கிட்ட நீங்கள் என்ன சொல்லுங்க? உங்கள் நிர்வாகிகிட்ட உங்களால் பேச முடியுதா? ஏன் சார் பேச மாட்டாரா? என்ன பேசுகிறாரு சார்? ஒன்றுமே பேசாத. அங்கே போகாத, இங்கே போகாத, அதை பண்ணாத, இதை பண்ணாதான் சொல்கிறாங்கண்டி அரசியலாக சார். இன்றைக்கி வந்து திமுக இதை பண்ணுறாங்க, அதிமுக இதை பண்ணுறாங்க, நீங்கள் இதை பண்ணுங்க களத்தில். என்னைக்காவது ஒரு பொது செயலாளராக நீங்கள் ஆக்டிவாக அந்த மாதிரி வேலை செய்யுங்க. நிகழ்ச்சி மாவட்ட செயலாளர் வராரு சார், நிகழ்ச்சிக்கு மட்டும் வருவார் சார். ஐயா ரெட்டமலை சீனிவாசன் நினைவு நாளுக்கு வந்தார், மாலை போட்டார், போயிட்டார், அவ்வளோதான். நீங்கள் அந்த இடத்துல பேசணும். ரெட்டமலை சீனிவாசன் யார்? இன்னைக்கு எதுக்கு இந்த இடத்துல இந்த தொண்டர்கள் சேர்ந்துருக்காங்க? ரெட்டமலை சீனிவாசன் என்ன பண்ணாரு? இதை தான் சார் அரசியல். நீங்கள் வந்து மாலை போட்டு போயிடுறீங்களே. இல்லை சார், ஒரு பொதுச் செயலாளர் இப்படி இருக்காருன்னா எப்படி சார் இந்த கட்சி இயங்கிட்டு இருக்கு சார்? அதனால தான் சார் சொல்கிறோம், உங்களுக்கு பொதுச் செயலாளர் வேலை வந்து பண்ண முடியல. நீங்க டூர் போறாருல்ல, ஆமா, கண்டிப்பா இவர் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். அந்த மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு நீங்க வந்து இந்த மாதிரி விஜய் சுற்றுப்பயணம் வராரு, பர்மிஷன் வாங்குறதுக்கு இவர் தான் போய் எஸ்பி ஆஃபீஸில் உட்கார்றாரு. எதுக்கு சார் போகணும்? ஒரு மாவட்ட செயலாளர் பண்ணுவாங்க சார். நான் என்ன கேட்குறேன்னா, பொது செயலாளர் தானே. நீங்க என்ன பண்றீங்க? அங்கங்கே போய் வந்து இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஒரு மாநாடு நடத்துறாங்க. அந்த மாநாட்டுக்கு நீங்க வந்து பந்தல் போடுறாங்க, ஸ்டேஜ் போடுறாங்க. அங்கே போய் யாராவது பூமி பூஜை போடுவாங்களா சார்? நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் என்ன சொந்த கட்டடமாக கட்ட போகிறீங்க? பூமி பூஜை யாராவது போடுவாங்களா? இது ஒரு பொது செயலாளர் வேலையா? மாலையை போட்டுக்கிட்டு மஞ்சள் வேட்டியை கட்டிக்கிட்டு என்னங்க அரசியல் பண்ணுங்க. நீங்கள் எப்போ தாங்க நீங்கள் அரசியல் பண்ணுவீங்க? இன்னும் 7 மாதத்தில் 8 மாதத்தில் வந்து எலெக்ஷன் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க சொல்லுங்கள்? ஒரு கம்பம் நடுறீங்க, அந்த பேஸ் பாருங்கள். ஒரு சின்ன ஒரு
10 அடி கம்பத்துக்கு போகிற பேஸை போட்டு நீங்கள் 100 அடி கம்பம் வைக்கிறீங்க. ஒரு பொது இடத்துல போய் நிகழ்ச்சி நடத்துறீங்க. இப்போ நீங்கள் என்ன ராஜராஜ சோழனா போகிற இடம்லாம் உங்கள் கொடியை நாட்டிட்டு போகிறது? எதுக்கு அந்த இடத்துல ஒரு கொடி கம்பம்? எதுக்கு அந்த இடத்துல ஒரு கொடி கம்பம்? நல்ல வேளை அந்த இடத்துல எதுவும் சேதாரங்கள் நடக்கல. சேதாரம் நடந்து உயிரிழப்பு நடந்ததுன்னா உங்களுக்கு எவ்வளோ பெரிய இழப்பு. அது வந்து விஜய் சாரை தான் பாதிக்கும்னு நாங்கள் சொல்கிறோம். ஒரு அறிவார்ந்த மனிதனாக சிந்திங்கன்னு சொல்கிறோம். நீங்கள் ஒரு பிற்போக்குத்தனமாக இருக்காதீங்க, அரசியல் பண்ணுங்க. ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இது கிடையாது, ரசிகர் மன்றம் கிடையாது. இதுன்றதான் நம்ம வந்து ஆதங்கமாக சொல்கிறோம். இதை வந்து உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறோம். ஓகே சார், புஷி ஆனந்த் இவ்வளோ குளறுபடிகளாக செய்கிறாரு, உள்ளே வந்து இப்படி இயங்கிட்டு இருக்காருன்னா, இப்போது ஆதவ அர்ஜுனா இருக்கார். அடுத்து அதை தாண்டி வந்து அருண்ராஜ், அவர் ஒரு குடிமைப்பணி அதிகாரியாக இருந்தவர், இப்போ கட்சியில் சேர்ந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சுட்டி காட்டலாம், இல்லை இதெல்லாம் இப்படி பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கும் அந்த ஸ்பேஸ் இருக்குன்னா, புஷி ஆனந்தை மிஞ்சிய ஒரு புஷி ஆனந்த் கலக்கு இணையான ஒரு விஜய் கூட வந்து ஒரு அப்ரோச் பண்ணக்கூடிய ஒருத்தராக இருந்தவர் வந்து அருண்ராஜ் அப்படின்ட்டு வந்து கேள்விப்பட்டிருக்கோம். ஏன்னா வந்து அவர் ஐஆர்எஸ் அதிகாரியாக இருந்தப்போ விஜய் அவர்கள் கூட நேரடியாக வந்து தொடர்பில் இருந்தார். ஸோ அதனால் இங்கே கட்சிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் சில இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நேரடியாக வந்து விஜயோட நாலேஜுக்கு எடுத்துகிட்டு போவாருன்னா அப்போ சொன்னாங்க, கட்சியில் இணையும் போது சொன்னாங்க. அந்த நிலைமை இப்போ இருக்கா? இல்லை சார், அதுதான் சார் பிரச்சனையே. இப்போ மன்றமாக இருந்த வரைக்கும் விஜய் சாரோட நெருங்க முடியும், பேச முடியும். கட்சியாக வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து பேச முடியாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஐஆர்எஸ் அருண்ராஜ் அவர்கள் வந்து முன்னாடி இருந்த வரைக்கும் அவரோட நல்ல நட்பில் இருந்திருக்கலாம், தொடர்பில் இருந்திருக்கலாம். கட்சிக்குள்ளே வந்துட்டிங்கன்னா இந்த த்ரூ ஸ்ட்ரக்சர் மூலியமாக தான் நீங்கள் போட முடியும். இப்போ யாராவது தொடர்பு கொள்ள நேரோட முயற்சி பண்ணாங்க, திரு அருண்ராஜ் அவர்களோ இல்லை ஆதவ அர்ஜுன் அவர்களோ தொடர்பு கொள்றதுக்கு விஜய் சார் வந்து தொலைபேசியில் வந்து கூப்பிட்றாங்க, அவர் வந்து அழைச்சாங்கன்னா அவர் உடனே மெசேஜ் இவங்களுக்கு அனுப்புவார். அருண் கூப்பிட்றாரு என்னன்னு கேளுங்க, ஆதவ் கூப்பிட்றாரு என்ன கேளுங்கன்னு இவங்க 2 பேர்கிட்ட தான் சொல்லுவாங்க. ஒன்று இவர்கிட்ட சொல்லலாம், பொதுச் செயலாளர் சொல்லலாம், இல்லைனா வியூக வகுப்பாளர்கிட்ட சொல்லும்போது இவங்க 2 பேரும் திருப்பி அவங்களை கூப்பிட்டு ஃபயர் பண்ணுவாங்க. நாங்கள் தான் சொல்லியிருக்கோங்களேன், எங்களை தாண்டி நீங்கள் போகக்கூடாது. இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் நீங்கள் வச்சிங்கன்னா அவங்களும் வந்து கைகள் கட்டப்பட்டு தான் இருக்காங்க. உண்மையான திறமையான அதிகாரி தான், அவரால் செயல்பட முடியல. அவர் ரொம்ப ஓப்பனாகவே சொன்னாருங்க, நான் விஜய் சாரை பிடிச்சி தாங்க வந்திருக்கேன். அவர் ஒரு ரசிகர் மனப்பான்மையிலேருந்து தான் பேசினார். நான் ஒரு அதிகாரியாக இருந்தாலும் எனக்கு விஜய் சாரை பர்சனலாக ரொம்ப பிடிக்கும், அதுக்காக தான் வந்தேன். அப்போல்லாம் அவர்லாம் எவ்வளோ வீரியமாக இருக்கணும். அவரோட மேடை பேச்சுக்கள்லாம் நீங்கள் பாருங்களேன். அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தால் தெரியாது. கட்சிக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா அவரும் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குன்றீங்களா? நிச்சயமா இருக்கு சார். மாவட்ட செயலாளர்கள்லாம் வந்து ஆதவ அர்ஜுனாவோ இல்லை அருண்ராஜ் அவர்களோ நேரடியாக கால் பண்ணி மாவட்ட செயலாளர்கிட்டையும் பேச முடியாதா சார்? அவர் வந்து பல்வேறு ஊடகங்களில் நிறைய பேரே ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து மாவட்ட செயலாளர் தொடர்பு பண்ணால் அவங்க வந்து பேசவே மாட்டாங்க. த்ரூ பொதுச் செயலாளர் மூலியமாக பேசினா மட்டும்தான், ஒரு வேளை பொதுச் செயலாளர் பேசி இப்போ இவர் பேசுவார்ப்பா லைனில் வருவார்னு சொன்னால் மட்டும்தான் அவர் கால் எடுப்பாங்க, பேசுவாங்க. இல்லை ஒரு வேளை அதை தாண்டி இவர் எதுனா சொன்னார்னா திருப்பி அவர்கிட்ட லைனில் வருவாங்க, சார் என்னை வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு வேலை சொல்லியிருக்காங்க சார், செய்யலாமான்னு கேட்பாங்க. இவர் வந்து மோஸ்ட்லி செய்யாதன்னு தான் இவர் சொல்லுவார். ஏன்னா இவர் என்னன்னா எல்லா வேலையும் இவரே வச்சுப்பார் சார். இப்போ அவங்க நிறைய மாநாடுகள் நடத்துகிறாங்க, பொதுக்கூட்டம் நடத்துகிறாங்க, எல்லாத்துக்கும் மேலாண்மை குழுன்னு ஒன்று போடுவாங்க. டிராஃபிக் ஒருத்தர் பார்க்கணும், ஒன்றுத்துக்கும் ஒன்று. அதில் பார்த்தீங்கன்னா மருத்துவம் பார்க்குற டீம் மட்டும்தான் வேலை செய்வாங்க, மீதி எந்த டீமும் எந்த வேலையுமே செஞ்சதில்லை. அவங்கவுங்க சும்மா குழுன்னு ஒரு பேரை போட்டு எல்லா லிஸ்ட்டும் இவரே பாக்கெட் வச்சுப்பார். பாஸை கூட பாக்கெட்டில் வச்சுப்பார் சார். இவர் எந்த பாஸையும் யாருக்கும் கொடுக்க மாட்டார். ஏன்னா இவர் இல்லாமல் இங்கே வந்து இயங்கக்கூடாது அப்படின்றது அவரோட நினைப்பு. அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரவே முடியாது. அதனால தான் சார் கேட்குறேன். இப்போ வந்து நேற்றைய தினம் மருது அழகராஜ் அவர்கள் வந்து திமுகவில் சேர்ந்துட்டார். அதற்கு முன்பு வந்து அவர் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறதுக்கு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டார். அவர் மட்டும் கிடையாது, சில முன்னாள் அமைச்சர்கள், அதே போல் நாம் தமிழர்லேருந்து விலகிய காளியம்மாள் அவங்களாம் பல்வேறு முயற்சிகள் பண்ணாங்க. ஆனால் அவங்களெல்லாம் வந்து விஜய் அவர்களே நேரடியாக சந்திக்க கூட அந்த நேரம் கிடைக்கலன்னு சொன்னாங்க. இதற்கு என்ன காரணம் சார்? இதுக்கு வந்து பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டது. ஆனால் இது இணைய தடுக்கிறதுக்கு யார் காரணம்? அதை தாண்டி விஜய் அவர்கள் நாலேஜுக்கு இது போகுமா போகாதா? அதான் சார், நீங்கள் இப்போ லேட்டஸ்ட் லிஸ்ட் மட்டும் தான் நீங்கள் சொல்கிறீங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஊடகத்திலே வந்தது, செஞ்சி ராமச்சந்திரன் வந்து சேர்றாரு, பண்ருட்டி ராமச்சந்திரன் வந்து வரப்போகிறாரு, இன்னும் வந்து ஒரு சில எம்பிக்கள்லாம் வராங்க, முன்னாள் சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ்லாம் வராங்க. ஆமாம், இப்படிலாம் வந்து இருந்ததுங்களா. இதெல்லாம் நடத்தப்பட்டது உண்மை. ஆனால் திரு புஷி ஆனந்த் அவர்களும் இதெல்லாம் ஆர்வமே கிடையாது. விஷயம் தெரிஞ்ச ஆட்களை வந்து உள்ளே சேர்க்கக்கூடாதுன்னு அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார். நான் அதனால தான் திருப்பி சொல்கிறோம், இது விஜய் கட்சி கிடையாது, புஷி ஆனந்த் கட்சின்னு சொல்கிறேன். விஜய் கட்சியாக இருந்தால் இவருக்கு ஒரு பயம் இருக்கும், நம்ம வந்து ஒரு பொதுச் செயலாளர் தான், நம்ம இதை வந்து தலைவர்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும், யாராவது ஒருத்தர் பார்க்க வந்தாங்கன்னா அவர்கிட்ட எடுத்துகிட்டு போய் இவரே முடிவு பண்ணிவிடுவார். இல்லை சார் அவர் பிஸியாக இருக்கார், அவரை பார்க்க முடியாதுன்னு சொல்வார். எவ்வளோ காலங்கள் வந்து வெயிட் பண்ண. நீங்கள் சொன்ன மாதிரி அழகுராஜ் வந்து பார்த்தீங்கன்னா, மருது அழகராஜ் பார்த்தீங்கன்னா என் கூடயே நிறைய விவாதங்களில் வந்து தாவேக்கா ஆதரித்து வந்து பேசியிருக்காரு. அவ்வளோ ஆளுமையான மனிதர். அவரோட தமிழ்லாம் வந்து அவ்வளோ வந்து அழகாக வந்து தமிழ் வந்து எழுதுவார். அம்மையாருக்கு செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து அறிக்கைகள் எழுதி கொடுத்தவர். நீங்கள் தப்பாக இன்றைக்கி அறிக்கைகள் எழுதியிருக்காங்க. எந்த மாதிரி ஒரு ஆள் உங்களுக்கு கிடச்சிருக்காரு? அந்த வாய்ப்புகள்லாம் நீங்கள் வந்து மழுங்கடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இது புஷி ஆனந்த் அவர்களோட சோம்பேறித்தனம் தான். சார் நீங்கள் இதை தாண்டி இப்போ வந்து பேசுகிறதுக்கு வந்து இன்னும் சில காரணங்கள், நீங்களாகட்டும் இல்லை வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஜெகதீஷ்
அவர் அரசியல் விமர்சகர் ஜெகதீஷ் அவர்களும் நீங்களாம் வந்து கட்சியில் வந்து ஏதோ ஒரு பொறுப்பு எதிர்பார்த்து தான் வந்து காத்திருந்தீங்க. இப்போ அந்த பொறுப்புகள்லாம் உங்களுக்கு வழங்கப்படாதனால நீங்கள் கட்சி இப்போ வெளியே வந்து கட்சிக்கு எதிராக வந்து இப்படி அவதூறு பரப்புறீங்க, விமர்சனங்களை முன்வைக்கிறீங்க. நீங்கள்லாம் வந்து கட்சியில் இங்கே தமிழக ஆதரவாளராக இருந்துக்கிட்டு இங்கிருந்து வெளியில் இருக்கக்கூடிய கட்சிகள் திமுக, அதிமுக வந்து இங்கேருந்து தகவல்கள் வந்து பரிமாறுறீங்க. ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு இதெல்லாம் அறிஞ்சிக்கிட்டு தான் உங்களுக்கு வந்து பதவியெல்லாம் கொடுக்காம இவ்வளோ நீங்கள் பல ஆண்டு காலம் ட்ராவல் பண்ணியிருந்தாலும் ஆதரவாக பேசினாலும் உங்களுக்கு வந்து பொறுப்புகள் அளிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து காரணம் அப்படின்னு சொல்லியும் ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க உங்கள் மேலே. அதுக்கு என்ன அது இப்போ நீங்கள் சொல்கிறது அப்படியே நான் ஏற்றுக்கிறேன்னு வச்சுங்களேன். இப்போ மணிகண்டன் வீராசாமியும் இதுக்கு முன்னாடி போன எல்லாருமே வந்து கட்சிக்கு துரோகம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன்னா நாங்கள் எந்த விதமான பணமோ பதவியோ எதுவுமே வாங்கலை, உங்களை முழுக்க முழுக்க ஆதரித்து உளமாற உங்களுக்காக வேலை செஞ்சோம். சரிங்க, நீங்கள் பணம் கொடுத்து வச்சுருக்கீங்கல்ல, ஒரு என்ன சொல்கிறேன்னா பொதுச் செயலாளருக்கு மாதம் மாதம் வந்து பேமெண்ட் கொடுக்குறீங்க. பொதுச் செயலாளருக்கு மாதம் மாதம் ஆமாம் சார், பேமெண்ட் இருக்குது, அவருக்கு சம்பளம் இருக்குது, பேமெண்ட் இருக்குது, அது இல்லாமல் எக்ஸ்பென்சஸ் இருக்குது, எல்லாத்துக்கும் வந்து அவர் வந்து பணம் கொடுக்குறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அரசியலாக நீங்கள் என்ன பேசுகிறீங்க? எதுவுமே வந்து பேசலை. ஊடகத்தை சந்திச்சும் பேச மாட்டீங்க, மக்களை சந்தித்து பேச மாட்டீங்க, நிர்வாகிகளை சந்தித்து பேச மாட்டீங்க, நீங்கள் எதுவுமே பேச மாட்டீங்க. எனக்கு பொதுச் செயலாளருக்கு சம்பளம் இருக்கிறது நீங்கள் சொல்லி நீங்கள் சொன்ன மாதிரி பேமெண்ட்ஸ் இருக்கும். ஏன்னா வந்து அவங்க கட்சி நிகழ்ச்சிகள் நான் ஃபண்டு ஹேண்டில் பண்ணுறதே அவராக கூட இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். பொருளாளர் இருக்காரு, பொதுச் செயலாளர் டிஸ்கஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணுவாங்க. ஆனால் மாத சம்பளம்னு சொல்கிறது தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அவருக்கு சம்பளம் இருக்குது சார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜானவரிசாமி ஒரு பல்காக ஒரு தொகையை வாங்கிட்டு தான் அவர் கான்ட்ராக்ட் இருக்குது, பல்காக வாங்கிட்டு தான் பண்ணுறாரு. அது இல்லாமல் அவருக்கு வந்து மாதம் 5 லட்ச ரூபா வந்து கொடுக்குறாங்க. அது எந்த அடிப்படையில் கொடுக்குறாங்கன்னு தெரியல. அந்த பேமெண்ட்லேருந்து கழிச்சுப்பாங்களா இல்லை அவருக்கு மாத சம்பளம் தெரியாது, மாதமான அவருக்கு வந்து 5 லட்ச ரூபா அவருக்கு வந்து கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள்லாம் என்ன நீங்கள் பண்ணீங்கன்னு கேட்குறேன். இப்போ எங்களை குற்றச்சாட்டு சொல்கிறீங்களா, நீங்கள் வந்து அவங்களுக்கு வேலை போயிட்டீங்க, இவங்களுக்கு வேலை போயிட்டீங்க, உங்களுக்கு பதவி கொடுங்க, பதவி கொடுத்து உட்கார வச்சு நீங்கள் எதுவுமே பண்ணல, என்ன பண்ணியிருக்கீங்கன்னு கேட்குறோம் நாங்கள். நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? இன்னி வரைக்கும் அவர் வந்து விஜய் சாருக்கு வந்து ஒரு அறிக்கை முழுசாக உங்களுக்கு எழுதி தர முடியுதா? நீங்கள் அவுட் சோர்ஸ் தானே பண்ணுறீங்க. ஒரு பொதுச் செயலாளர்னா பொதுச் செயலாளர் எப்படி சார் இருக்கணும்? இன்னைக்கு எல்லா கூட்டங்களுக்கும் அவர் போய் நிற்கணுங்க. எல்லா கூட்டங்களுக்கும் அவர் போய் நின்று கட்சியை வந்து ரெப்ரசன்ட் படத்தில் பண்ணுற இடத்துலையா நம்ம இருக்கிறோம்? மைக்கை பிடிச்சிட்டு அங்கே ஏறாத இங்கே ஏறாத, இதை பண்ணாத அதை பண்ணாத, இதைத்தானே ஈவென்ட் மேனேஜ் பண்ணுறது எதுக்கு சார்? ஒரு பிஆர்ஓ வேலை தான் சார் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் எங்களை குறை சொல்கிறீங்கல்ல. நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் ஆனஸ்ட்டாக விஜய் இப்போ கூட இந்த நேர்காணல் கூட எது கொடுக்குறோம், இந்த சிக்கல்கள்லாம் தீர்ந்து தமிழக வெற்றி கழகம் வந்து மேலே வரணும், விஜய் சார் வந்து ஜெயிக்கணும்னா காலம் ரொம்ப கம்மி சார். காலம் வந்து திருப்பி வராது. நீங்கள் வந்து ஓபி அடிச்சுட்டு போயிடுவீங்க. அவரை நீங்கள் வந்து சினிமா ஷூட் முடிச்சு வீட்டில் சும்மா தான் சார் உட்காந்துருக்குற. அவர் ஏன் நீங்கள் வர வைக்க மாட்டீங்க? தலைவா நீங்கள் கல்ட்டு இல்லை சார், நம்ம திரும்ப கேட்குறேன். அவர் வர வைக்க மாட்டீங்கன்னா அதை மீறி அவர் வரணும்ல சார். அவர் தான் வரலையே சார். உங்களை முழுக்க நம்பி அவர் வந்து கட்சியை உங்ககிட்ட கொடுத்துட்டு சினிமா. ஆமா சார், அப்படிதான் சார் இருக்கு. அவர் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டார்ல. புசியானந்த் நீங்க பாத்துங்க கட்சியன்னு உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டார்ல. நீங்க என்ன பண்ணீங்க சொல்லுங்க. நீங்க அப்ப கூப்பிடுங்க, தலைவா என்னால முடியல, பலு தாங்க முடியல, என்னால சமாளிக்க முடியல, நீங்க வாங்க, நான் அவரை கூப்பிடணும்ல. தினமும் நீங்க பணியூருக்கு அவரை கூப்பிட்டு இல்ல சார் உட்கார வைக்கணும். இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குல்ல, நிர்வாகிகள் பிரச்சனை, நாங்கள் இப்போ சொல்கிறோம் இவ்வளோ பிரச்சனைகள் சொல்கிறோம். ஏங்க இவனுங்கெல்லாம் பிரச்சனை என்னால் தாங்கவே முடியலைங்க. தலைவா வாங்க, தலைவா ஆஃபீஸில் உட்காருவோம், டிஸ்கஸ் பண்ணுவோம், எல்லா மாவட்ட செலவும் கூப்பிடுங்க, வீரியமாக செயல்படுங்க, பொறுப்பாளரை போட்டுங்க. கட்சியிலேருந்து ஏதாவது ஒரு டெய்லியும் அவங்களுக்கு எதாவது அசைன்மெண்ட் போதுங்களா? இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க, ஒன்றுமே கிடையாதுங்க. அவங்கள திடீர்னு கூப்பிட்றீங்க, அங்கேருந்து வருவான், அவன் என்ன எதுன்னே தெரியாது, அவன் கன்னியாகுமரிலேருந்து வருவான் ஒரு மாவட்ட செலவு, ஒரு நாள் ஃபுல்லாக அவனை காக்க வச்சுட்டு அவங்க என்னென்னா ஒரு பிம்பத்தை கட்டாமங்க. தலைவரை பார்க்க முடியாது, பொதுச் செயலாளராக பார்க்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவான்? நீங்கள் என்ன சொன்னாலும் அவன் கேட்க தான் செய்வான். மழுங்கடிக்காதீங்கன்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் ஒருத்தவங்களை இப்போ என்னையே நீங்கள் கேள்வி கேட்குறீங்கன்னா நீங்கள் என்ன களத்தில் செஞ்சீங்க? அதே மாதிரி வருகின்ற செய்தி தொடர்பாளர்களுக்கும் எந்த தகவலும் அவங்க வந்து கொடுக்க மாட்டாங்க. ஒருத்தர் வந்து பேசுகிறாரு, ஒரு தம்பி வந்து உட்காந்து பேசுகிறாரு, எலெக்ஷனில் நீங்கள் ஏன் நிற்கிறேன்? ஏங்க உண்மையாக சொல்கிறேங்க, எங்களுக்கு எலெக்ஷன் நிற்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு ஒருத்தர் சொல்கிறாருங்க. என்னங்க இதெல்லாம்? எலெக்ஷன் நிற்கிறதுக்கு எங்களுக்கு நேரம் இல்லைங்க. ஏங்க நீங்கள் இடைத்தேர்தல் நிற்கலன்னா சொல்லணும். எங்கள் தலைவர் ஏற்கனவே அறிக்கை கொடுத்தாருங்க, நாங்கள் நேரடியாக சட்டமன்ற தேர்தல் தாங்க நாங்கள் வந்து போட்டிடுறோம் அப்படின்னு சொல்கிறத தாண்டி எங்களுக்கு எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு நேரம் இல்லைண்ணா. இப்போ எப்படி உங்களுக்கு நேரம் இருக்குது? அதைத்தான் நானும் சொல்கிறேன். உங்களுக்கு நேரம் ரொம்ப குறைவாக இருக்குது, வீரியமாக செயல்படுங்க. உள்கட்சி பிரச்சனை எல்லாத்துலேயுமே இருக்குது. வளர்ந்த கட்சிகளுக்கு வேற, உங்களுக்கு வேற. உங்ககிட்ட கட்டமைப்பே இல்லை, ரசிகர் இருக்காங்க, அரசியல் தலைவர் தலையிட்டா மட்டும்தான் அதுக்கு சொல்யூஷன் கிடைக்கும் சார். ஆமாம் சார், அவர் தான் சார், அவரோட முகத்துக்கு தான் சார் மக்கள் ஓட்டு போடுவாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் புசியானந்த சுற்றுப்பயணம் போக சொல்லுங்களேன், இந்த கூட்டம் வருதான்னு நீங்கள் பார்க்க சொல்லுங்களேன், நான் ஓப்பன் சேலஞ்ச் பண்ணுறேன். நீங்கள் இவரை போக சொல்லுங்களேன், யாருங்க உங்கள் மூஞ்செல்லாம் பார்ப்பாங்க? யார் உங்களை நம்பி வருவாங்க சொல்லுங்கள்? அவரை ஏன் நீங்கள் மழுங்கடிக்கிறீங்க? அவரோட புகழுக்கு வந்து நீங்கள் தாங்க களங்கம் விளைவிக்கிறீங்க. உள்ளுக்குள்ளே இருந்துட்டு அவரை செயல்பட விடாமல், அவரை வந்து தப்பாக அறிக்கைகள் எழுதி கொடுத்து குறைவான நேரத்தில் பேச வச்சு
அவரோட சுற்றுப்பயணத்தை வந்து சொதப்பல் பண்ணி எல்லாமே நீங்கள் தான் நிர்வாக சீர்கேடுன்னு நான் சொல்கிறேன். இது சாதாரண ஒரு ஆஃபீஸ் பாய் பண்ணுற வேலைங்க இதெல்லாம். நீங்கள் எதுக்கு ஒரு பொது செயலாளராக வந்து பண்ணிட்டு இருக்கீங்க? களத்துக்கு வாங்க, மக்கள் அரசியல் இதெல்லாம் மீறி கட்சிக்குள்ள வந்து ஒருத்தர் வந்து புசி ஆனந்த் வந்து எதிர்க்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், விமர்சனத்தை முன்வைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், நேரடியாக அவர்கிட்ட போய் இல்லை நீங்கள் இப்படி பண்ணானே நம்ம வெளியே இந்த மாதிரி தகவல்லாம் வந்துட்டு இருக்கு, நம்ம கொஞ்சம் மாற்றணும் அப்படின்னு ஒருத்தர் வந்து நேரடியாக புசி ஆனந்த் முன்னாடியே போய் பேச என்ன சார் ஆகும்? பேச முடியாதுங்க. அவர் இருக்க மாட்டார். அவர் கட்சியில் இருக்க மாட்டார்னு சொல்ல வந்தேன் நான். கட்சியில் நிச்சயமா ஏங்க அங்கே ஒரு உட்கட்சி ஜனமே கிடையாதுங்க. நீங்கள் இப்போ இது வரைக்கும் ஊடகங்கள் வந்து பேசியிருக்கீங்களா? இல்லை ஆதவர்ஜினாவோ இல்லை அருண்ராஜோ நேரடியாக போய் சொல்லலாமே. அவங்களாம் கொஞ்சம் இப்போ அருண்ராஜ்லாம் வந்து எஜுகேட்டடான ஒரு ஆள், அவர் போய் சொல்லலாமே சார். முடியாதுங்க. அது வந்து நீங்கள் வந்து சினிமா கிடையாது, இது வந்து கட்சி. இந்த கட்சியில் 2 பேர் மட்டும்தான் முடிவு எடுக்க முடியும். நீங்கள் வந்து முன்களத்தில் வந்து பொதுச் செயலாளரும் பின்களத்தில் வந்து வியூக வகுப்பாளர், இவங்க 2 பேர் மட்டும்தான் அங்கே எந்த விதமான முடிவு எடுக்க முடியும். நீங்கள் கட்சியை எதிர்த்தோ இல்லை வந்து ஒரு மாவட்ட செயலை எழுந்து கேள்வி கேட்டால் கூட அவர் அந்த பொறுப்பில் வந்து இருக்க மாட்டார். இல்லை இப்போது இன்னும் பொதுவெளியில் வந்து ஒரு கிடைக்கக்கூடிய விமர்சனம் என்னன்னா, பரவலான வைக்கப்பட்ட விமர்சனம் தான். புசி ஆனந்த் அவர்கள் வந்து இந்த நிர்வாகிகள் நியமனத்தில் வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு தொகை வந்து கைமாறுது. இதை வச்சு மாவட்ட செயலாளர் நியமனத்திலேருந்து அந்த மாவட்டத்தில் உள்ளார இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அந்த நியமனத்து வரைக்கும் காசு போயிட்டுருக்கு. இதை வச்சு நிறைய பேர் வந்து செட்டில் ஆகிட்டாங்க, நிறைய பேர் வந்து போயிட்டு புசி ஆனந்த் அவர்களே வந்து என்ன சொல்கிறது, சில ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வாங்குறான்னு சொல்லி ஒரு பொது வழியில் ஒரு விமர்சனங்கள்லாம் வந்து கசிஞ்சிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு சார்? அது விமர்சனமோ ரூமரோ கிடையாது, அது உண்மை. அதுதான் நடந்துட்டு இருக்கு. இங்கே நீங்கள் இருக்கிற எல்லா பொறுப்பாளரும் கேட்டிங்கன்னா வந்து பணம் கொடுத்து தான் வந்து பொறுப்பு வந்து கொடுத்துருக்காங்க, பணம் கொடுத்துட்டு தான் வந்து போயிருக்காங்க. நீங்கள் எல்லாருமே ஒரு மிடில் கிளாஸான கேட்டகரியில் தானே. நீங்கள் மாவட்ட செயலர்லேருந்து எல்லாமே வந்து ஒரு சில நீங்கள் சொன்ன மாதிரி வெகு சிலர் தான் அதில் வந்து வெல் செட்டில்டு. மித்தவங்க எல்லாமே வந்து நம்மள மாதிரி ஒரு சாதாரண குடும்பத்துலேருந்து வரவங்க. அவங்க எப்படி சார் பேமெண்ட் கொடுத்து பொறுப்பு வாங்கியிருப்பாங்க? வேறு வழி இல்லை சார். உங்களுக்கு 20 வருஷம் அவங்க வந்து வேலை செஞ்சுட்டாங்க. இப்போ நீங்கள் பொறுப்பு கொடுக்கணும்னா என்ன சொல்கிறாங்க, இந்த தொகை கொடுத்தா தான் த்ரூ வந்து மாவட்ட செயலர் மூலமாக தான் இந்த அஜெண்டா கொடுக்குது. இவர் வந்து தலைமையிலேருந்து யாருமே நேரடியாக பேசுவாங்க. ஒரு மாவட்ட செயலர் இருக்காருன்னா அவர் கீழே வந்து மாவட்டத்தில் வந்து பொருளாளர் அதுக்கு அடுத்த நிலைகளில் இருக்கிறவங்களாம் வாங்குறாங்க, பணம் வாங்குறாங்க. மாவட்ட செயலர்லேயே வாங்குறாரு. வாங்கி அவங்களுக்கு வந்து பாதி எடுத்துட்டு மீதி வந்து தலைமைக்கு வந்து கொடுத்துட்றாங்க. இது எல்லா இடத்துலையும் நடக்குது. நீங்கள் அவங்க கட்சி நிதியாக போதா இல்லை கட்சி நிதியால் இல்லை, தனிப்பட்ட நிதியாக தான் வந்து போகும். அப்படி கொடுத்தா மட்டும்தான் அவர் அங்கே மாவட்ட செயலர். அவர் வந்து கலெக்ஷன் ஏஜென்ட் தான். அவர் பணத்தை வாங்கி கொடுக்குறது தான். இன்னும் மாநில நிர்வாகிகள் நிறைய பேர் வந்து கலெக்ஷன் ஏஜென்ட் வேலை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. இவ்வளோ சொல்கிறீங்க சார். ஆனால் இங்கே சில செய்தி தொடர்பாளர்கள்லாம் சில சேனலில் பேசுறதுக்கு எங்களுக்கு வந்து பேமெண்ட் கொடுங்க, ஏதாச்சும் எங்களுக்கு வந்து அதாவது கேப் கன்வீனியன்ட் தாண்டி எங்களுக்கு வந்து ஒரு பணம் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கேட்குற அளவுக்கு இருக்கேன் சார். ஆமாம் சார், அவங்களுக்கு பாவம் சார், அவங்களுக்கு பணமே நீங்கள் கொடுக்கல சார். இப்போ நான் சொல்கிறேனே, ஐயா புசி ஆனந்த் அவர்களுக்கும் வியூக பல ஜானவரைசாமி 2 பேர் மட்டும்தான் சேலரியில் இருக்காங்க. மீதி யாருக்கும் வந்து அங்கே சம்பளமே கிடையாது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, கேட்க தான் செய்வாங்க. அவங்களே நீங்கள் வறுமையில் தான் வச்சுருக்கீங்க. இப்போ இதுக்கெல்லாம் வந்து இப்போ மாவட்ட செயலரில் செழிப்பாக இருப்பாங்க, மாநில நிர்வாகிகள் எந்த பணமும் வராது. அவங்க எந்த விதமான பொறுப்பும் அவங்க யாருக்கும் போட முடியாது. மாவட்ட செயலர் அவர் கீழே வந்து நிறைய பொறுப்புகள் போட்டுடலாம். சப்போஸ் வந்து மாநிலத்தில் ஒருத்தர் இருக்காருன்னா அவர் கீழே இணை துணை போட்டோம்னா அது வந்து கட்சியோட நிர்வாகம் தான் போடுவாங்க. அவங்களுக்கு வந்து பணம் சம்பாதிக்கான எந்த வழியுமே கிடையாது. அதனால் அவங்க வந்து பணம் வாங்குறது வந்து நான் வந்து ஒரு ஊடகத்தில் பேசுறதுல அவங்க வந்து பணம் கேட்கறது வந்து நீங்கள் அந்த வறுமை நிலையில் தான் அவங்க வச்சிருக்கீங்கன்னு தான் பார்க்க வேண்டியது. ஸோ இவ்வளோ சிக்கல்கள் இருக்குது, இவ்வளோ குளறுபடிகள் இருக்குது. அதை தாண்டி 2026 ஆட்சியை பிடிக்கணும். இது என்ன தீர்வுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? ஒரே தீர்வு தான் சார். நீங்கள் மக்களை நோக்கி வரணும். பார்ட் டைமாக அரசியல் பண்ணாமல் முழு நேரமாக அரசியல் பண்ணணும். இப்போ வந்து மற்ற கட்சிகள் வந்து 8 மணி நேரம் 10 மணி நேரம் உழைக்கிறாங்கன்னா இங்கே 24 மணி நேரம் வந்து நீங்கள் உழைக்க தயாராக இருக்கணும். களம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட தயாராக இருக்காங்க, மக்கள் ஒரு மாற்றத்தை வந்து விரும்புகிறாங்க, உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரசிகர் பலம் இருக்குது. இதெல்லாம் சமாளிக்கக்கூடிய நபர் திரு புசி ஆனந்த் அவர்கள் இல்லை. அதை தான் திருப்பி நம்ம சொல்கிறோம். நீங்கள் ஒன்றும் இல்லை, தவறே ஒன்றும் கிடையாது. ஐயா புசி ஆனந்த் நீங்கள் வந்து கொஞ்சம் நீங்கள் மன்றத்தோட வேலைகளை பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து திருப்பி நிர்வாகத்துக்குள்ளே கூப்பிடணும். கட்சிக்குள்ளே நாங்கள் கூப்பிட சொல்லவே இல்லை. கட்சி ஆஃபீஸில் அவரை வந்து உட்கார வைக்கணும். இதெல்லாம் அவர் வந்து நிர்வாகம் பண்ணணும். வந்து இப்போ இந்த திறமையான அதிகாரிகள்லாம் உள்ளே வந்திருக்காங்க. அவங்களாம் வந்து ஆக்டிவாக அவங்களுக்கு வந்து வேலை செஞ்ச விட்டாலே களம் வந்து எளிதாக இருக்குது. விஜய் சார் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சஜஷனை சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக இதை அவங்க ரெட்டிஃபை பண்ணி கவனத்தில் கொண்டா 2026 நீங்கள் சொன்ன மாதிரி ஆட்சி பிடிப்பீங்களா, 2031 நீங்கள் களத்துக்கு ரெடி ஆகிறீங்களான்றது தெரிய வரும். நேரம் ஒதுக்கி பல்வேறு தகவல்களை பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு நன்றி சார். நன்றி. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. Indian Princess, the exclusive store for women. Fashion starts from 399 only. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.